இன்றைய மன்னா நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். இந்த இடத்துல நெகேமியா சொல்லுகிறார், சத்துருக்களுடைய ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டாராம். எப்பொழுது? நெகேமியா ஜெபித்த போது. நாம் ஜெபிக்கும் போது சத்ருவின் எல்லா திட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து போடுகிறார். உங்களுடைய ஜெபம் பரலோகத்தின் தேவனை கிரியை செய்ய வைக்கிறது. நெகேமியா ஜெபித்தார். கர்த்தர் சன்பலாத் தொபியாவோட எல்லா திட்டங்களையும் அபத்தமாக்கி போட்டார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை சில நேரம் யோசிக்கலாம், என்னுடைய ஜெபத்தினால என்ன பிரயோஜனம் என்று. உங்களுடைய ஜெபம் சத்ருவின் திட்டங்களை முறியடிக்கிறது. சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்ருவின் திட்டங்கள் எதுவுமே கர்த்தருடைய திட்டத்தை தடுக்க முடியாது. ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு முற்றிலுமாய் விடுதலை தருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தாரும். நெகேமியா ஜெபித்த போது சத்துருக்களின் திட்டங்களை அபத்தமாக்கி போட்டீரே, முறியடித்து போட்டீரே. அதே போல எங்களுடைய ஜெபங்களையும் கேட்டு எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்ருவின் திட்டங்களையும் முறியடித்து போடுவீராக. நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்ருவின் திட்டங்களை முறியடித்து போடுவார்.